அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்ல என்று சொல்லி நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்துக் கொண்டான். அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்குள்ள செய்தி முக்கியமா ஆண்டவர் தந்த வார்த்தை, தேவனால் உருவாக்கப்படுகிறவன் அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிறவனை சோர்வு என்னும் போர்வையினால் முடக்க பண்ணுவது பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரமும் சூழ்ச்சியுமாய் இருக்கிறது. 17வது அதிகாரத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவர் செதுக்கி பார்த்து செதுக்கிறார். பார்த்து அதுல எனக்கு ரொம்ப யோசிக்க வைத்த காரியம், 3 வருஷமா இவனை பரிசுத்தத்துல உருவாக்குவதற்காக நாட்டு நடப்பு கூட தெரியாத அளவுக்கு அவனை செப்பரேட் பண்றார். ஆமே, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா 3 வருஷமா எலியா என்ன பார்க்கல தெரியுமா? மனைவி முகத்தை பார்க்கலையா? இல்ல நீங்க இருக்கிறத பார்த்தா. ஆமே, 3 வருஷமா நியூஸே பார்க்கல, எந்த நாட்டு நடப்பு செய்தி ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தன் ஆண்டவர் ஒருத்தங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி உருவாக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சிலரை உபத்திரவத்தின் குகையில தெரியும். அதுதான் நம்ம உருவாக்குற, வேற எங்கேயுமே நம்ம உருவாக்க முடியாது. அது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார்ல, என் ஜனமாகிய குமாரத்தையே நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன், யாரை எப்படி நடத்தினா உருவாக அது அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். சிலரை போர்த்திபாரின் அரண்மனைக்குள்ள வச்சே உருவாக்க முடியும். சிலரை கொண்டு விட்டா பிரச்சனை, அதனால எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவார். வனாந்திரத்தில் அங்கெங்கேயும் மதிலெல்லாம் எழுப்பி, ஆண்டவரே யோசேப்பை போல என்ன உருவாக்க, எதுக்கு அரண்மனைக்குள்ள போறதுக்கா? பேசாம உன்னை கர்த்தர் எப்படி நடத்துறாரோ, எப்படி உருவாக்குறாரோ அப்படிதான் போனோம். ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி உருவாக்கணும். உருவாக்குகிறவருக்கு தெரியும், உருவாக்கப்படுகிறவனுக்கு உருவாக்கப்பட தெரியும். அதனால தானே தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. உபத்திரவப்படுகிறதெல்லாம் சொல்ல மாட்டோம், கரண்ட் சிச்சுவேஷனை சொல்ல மாட்டோம், பாஸ்ட் சிச்சுவேஷனை சொல்லுவோம். நல்லது, அதான பாடுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. இப்படி உருவாக்கப்பட்டு 17வது அதிகாரத்தில் உருவாக்கப்படுகிறான், 18வது அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறான், 19வது அதிகாரத்தில் சூறைச்செடிகளை போய் படுத்துட்டான். ஆமா, இன்னைக்கு 2 விதங்களில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறது நமக்கு மிகவும் தேவை. ஒன்று, எலியா சோர்ந்து போக காரணம் என்ன? எலியா சோர்ந்து போவதற்கான 5 காரணங்களையும், சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்பி ஓட வைப்பதற்கான காரணம் என்ன என்று 5ஐயும், மொத்தம் எத்தனை? 10ஐயும் வேகமா சொல்ல போறேன். ஆமென். இது நம்முடைய லைஃபோட ஒட்டி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. காரணம், எலியா என்பவன் என்ன கோரஸ். ஆமென், ஆமென். நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும், ஆமென். எலியா சோர்ந்து போக காரணம் என்ன? ஒன்று, யேசபேல் இன்னும் இருக்கிறாள். ஆமென். அக்கினி வானத்திலிருந்து இறங்கிச்சு, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். அதன் பிறகு நடந்த ஒரு காரியம், பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்ட பிறகு எல்லாம் முடிஞ்சு பார்த்தா இன்னொரு ஐட்டம் இருக்கு. யார் தெரியுமா? யேசபேல். அவளுடைய தாக்கம் இன்னும் இருக்கிறது. அவள் அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்படவில்லை, அல்லது அவளுடைய பவர், அவளுடைய அதிகாரம் பறிக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய வெற்றி என்பது சாதாரண வெற்றி கிடையாது. அந்த வெற்றிக்கு அடையாளமாக அக்கினியும் வருகிறது, மழையும் வருகிறது.
அவ கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. ஆனா எலியாவால அதை கொண்டாட முடியல. இவ்வளோ வெற்றிக்கு பிறகும் இந்த யேசபேல் என்னும் தீமை இன்னும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இது சோர்வை உண்டாக்குகிறது. நல்ல கவனமா கேளுங்க. சீஷர்கள் படகுல பயணிக்கிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது. நடுக்கடல்ல வந்தபோது அலைவுபடுகிறது. மூழ்கி போகிற நிலையில இயேசு வந்துட்டார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன் என்னுடைய பிரச்சனையில எனக்காக நிற்கிறார் என்பது அது நான் கொண்டாட வேண்டிய விஷயம். பேதுரு அதனாலதான் நான் கடல் மேல இறங்கி நடக்கிறேன்னு சொல்லி நடந்து 4 ஸ்டெப் வைத்த போது கொஞ்சம் பார்க்கிறான் பாருங்க. பார்க்கும்போது காற்று இன்னும் பலமாய் அடித்து கொண்டிருந்தது. இது பேதுருவை அடுத்த செகண்டே டவுன் ஆக்கிட்டு, அடுத்த ஸ்டெப். ஏன்னா இயேசு வந்ததுக்கு அப்புறமும் காற்று இன்னும் என் வாழ்க்கையில பலமாய் அடித்து கொண்டு தானே இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் வந்ததும் அடுத்த செகண்ட் பேதுரு உள்ள போயிட்டான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நல்ல ஜெபம் பண்றோம், விடுதலை. சில ஆராதனையெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ். நம்ம சும்மா தான் இருந்துட்டு இருப்போம். வார்த்தை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் பேசும்போது சொல்ற, அண்ணே அந்த வேர்டு என் நெத்திக்குள்ள போய் ஏதோ பண்ணுது, எனக்கு ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் ஆகுறது மாதிரி இருக்குது. சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். வேர்டு அப்படி போய் அடிக்கும், நம்மோடு இடைப்படும். நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு பார்த்தா யேசபேல் வா ராசா வா அப்படி இருக்கும். இந்த இடத்துல நம்ம அடுத்த செகண்ட் டவுன் ஆயிருவோம். ஆமே. இங்கே எலியா சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவன் உடனடி மாற்றத்தை எதிர்பார்த்தான். பாகால் தீர்க்கதரிசியை வெட்டுறதோட பாகால் சாப்டர் ஓவர்னு பார்த்தா தீர்க்கதரிசியை கொண்டு வந்தவா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறான். சில நேரங்களில் பெரிய ஜெபத்துக்கு பிறகு, பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு, அல்லது பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்த பிறகும் பிரச்சனைகள் உடனே மறைந்து போகாது. அதை தான் மீண்டும் சொல்லுகிற, இயேசு வந்த பிறகும் காற்று பலமாய் அடித்து கொண்டு தான் இருந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதன் அர்த்தம் யேசபேல் இனி என்னைக்கு இருப்பாள் என்று அல்ல. தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில். எனவே நீங்க ஒரு பகுதியை போராடி ஜெயிச்சுட்டு திரும்பும் போது இன்னொரு பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு சொல்லும் போது நம்ம அப்படி அந்த ஆங்கிள் யோசித்தா, எலியாவும் சோர்ந்து போறாரு, பேதுரும் டவுன் ஆயிட்டாரு. எல்லாமே நம்ம எல்லாருமே அந்த இடத்துல சோர்ந்து போவது உண்டு. ஆனால் இப்படி சோர்ந்து போகும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கவில்லை. அதற்கு சாட்சி எலியாவே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். ஆண்டவரே, இவ இன்னும் அப்படிதான் ஆண்டவரே இருக்கிறா, அவ அப்படிதான் இருப்பா, அவ அப்படிதான் இருக்கிறா. ஆனா எலியாவை ஒன்றை புரிந்து கொள், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. ஆமென். சில இடத்துல இப்ப ஆண்டவர் ஒரு அத்தி மரத்துக்கிட்ட கனி இருக்கும்னு போறார். அந்த அத்தி மரத்துல இலைகள் மட்டும் இருந்துச்சு, என்ன இல்லை, கனி இல்லை. மத்திய சுவிசேஷம், மார்க், லூக்கா சுவிசேஷங்கள்ல இந்த சம்பவங்கள் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். கனி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த அத்திமரம் என்ன ஆகட்டும், பட்டு போகட்டும். ஒரு சுவிசேஷத்தில் எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் இவங்க பார்த்த போது அது என்ன ஆயிட்டு, பட்டு போயிட்டு. மத்திய சுவிசேஷத்தில் எப்படி இருக்கும்னா, உடனே பட்டு போயிட்டு அப்படின்னு இருக்கும். மார்க்கோ, லூக்கா சுவிசேஷம் நினைக்கிறேன், அதுல இருந்த ரெஃபரன்ஸ் எடுக்கல, அதனால நான் சொல்லல. அதுல எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் பார்ப்பாங்க, அது என்ன ஆயிட்டு. மத்தேயு 21:19 இருக்கிறது, உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு அப்படின்னு இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்துல இருக்கும்,
அடுத்த நாள் இவங்க வந்து பார்க்கும்போது அது என்ன ஆயிட்டா, இலைகள் எல்லாம் காஞ்சி பட்டு போய் இருந்துச்சு. இதுல எது உண்மை? கரெக்ட். எதுக்கு நம்ம சேஃபா இருந்துரும்? ரெண்டுமே அதான் உண்மை, ரெண்டுமே உண்மை. ஆமே, நம்ம ஒண்ணு உண்மைன்னு சொன்னா இன்னொன்னு என்ன ஆயிரும்? போய் எப்பவுமே சுவிசேஷம் சேர்த்து வச்சுப்பாங்க. அப்போ உடனே பட்டு போச்சு. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க இது பட்டு போயிட்டு. ஏன்னா சீஷர்கள் உடனே பட்டு போச்சுன்னு அவங்க சொல்லல, ஆனா பைபிள் சொல்லுது உடனே பட்டு போச்சு. அப்ப எங்க இந்த வேலை ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாத உடனே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. எலியாவே ஒன்ன நான் எப்படி மறைவாக உருவாக்கினோ, ஏசபேல மறைவாக அடிச்சிட்டு இருக்கிறேன். ஹalleluya சொல்லுங்க. வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. ஹalleluya. வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது, அடுத்த நாள் தெரியும். இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்குது, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், உடனே ஃபேன் ஆஃப் ஆகுறது நமக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் போக 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 தெரியும். ஆமே, எங்க பவர்ல கை வச்சாச்சு. ஆண்டவர் இப்படிதான் கை வைப்பார். ஒரு திமிராத கரணை தூக்கிட்டு இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வேர்ல கை வைக்கிறாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படி சொன்னதும் அவன் எழுந்து நடந்தானா? இல்ல. அடுத்து என்ன சொல்றார்? அது அடுத்து வரும்பா, நீ அவசரப்படாத. நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்றதுக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்கிட்டேனா? ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? ஆமென். எலியாவே, நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் இயேசபேலை தள்ளி போடலாம், ஆனா நான் உன்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனால் இனி ஒரு இயேசபேல் எழும்ப மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனால் இனி ஒரு ஆமென். அப்படின்னா எங்க கை வைக்கணும்? இதுக்குள்ள நீ போய் சோர்ந்து போய் படுத்துட்டேன்னா. அதனாலதான் கலாத்தியர் 6:12 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், கொஞ்சம் பேச. 6:9 கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹே, நீ இந்த அறுவடைக்காக உன்னை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், நீ இப்படி போத ஆண்டவரேன்னு சோர்ந்து போறியே. ஆமென். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, எலியாவே நீ மேல வெட்டுன, நான் கீழே வெட்டிட்டு இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பாகால் தீர்க்கதரிசி எங்க வெட்டின? மேல வெட்டிட்டு இருக்கிற. நான் உனக்காக எங்க வெட்டிட்டு இருக்கிற? வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற